ஹாய் செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு உயிர்மை எழுத்துக்கள்னா என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். தமிழில் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவாக்குற ஒளியை தான் உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். முதல் எழுத்து கா. காக்கு கடல்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாரும் கடல் பார்த்துருக்கீங்களா? அதில் பெரிய அலைகள்லாம் வரும். அடுத்த எழுத்து கா. இந்த எழுத்தை நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் பயன்படுத்துவோம். காக்கு உதாரணமாக சங்குன்னு சொல்லலாம். கடற்கரைகளில் நம்மளால் நிறையா சங்குகள் பார்க்க முடியும். அடுத்த எழுத்து சா. சாக்கு சந்திரன்னு சொல்லலாம். இரவு நேரங்களில் வானத்தில் இந்த சந்திரன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானதாக இருக்குல்ல. அடுத்த எழுத்து ஞா. ஞாக்கு ஞாயிறுன்னு சொல்லலாம். ஞாயிறு நாளும் சூரியன் நாளும் ஒன்று தான். நமக்கு சூரியன்லேருந்து ஒளியும் வெப்பமும் கிடைக்குது. அடுத்த எழுத்து டா. டாக்கு ட்ரம்னு சொல்லலாம். ட்ரம் ஒரு இசைக்கருவி. எனக்கு ட்ரம் வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அடுத்த வார்த்தை நா. இந்த எழுத்தை வார்த்தைகளுக்கு நடுவில் நம்ம பயன்படுத்துவோம். நாக்கு உதாரணமாக வெண்மைன்னு சொல்லலாம். இதோ என் கையில் இருக்கிற இந்த வெண்மையான புறாவை பாருங்களேன். அடுத்த எழுத்து தா. தாக்கு தாமரைன்னு சொல்லலாம். இந்த தாமரை தண்ணீரில் வளரக்கூடிய பூக்களில் ஒன்று. அடுத்த எழுத்து நா. நாக்கு நதின்னு சொல்லலாம். நிலம் வழியாக ஓடுற இந்த நதி கடலில் போய் சேரும். அடுத்த எழுத்து பா. பாக்கு உதாரணமாக பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். நம்ம கல்வி கற்றுக்கிற இடம்தான் பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம். அடுத்த எழுத்து மா. மாக்கு உதாரணமாக மலர்னு சொல்லலாம். இதோ இந்த மலர் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல நறுமணமாகவும் இருக்கும். அடுத்த எழுத்து யா. யாக்கு யானைன்னு சொல்லலாம். யானை காட்டில் வாழ்கிற ஒரு விலங்கு. அடுத்த எழுத்து ரா. ராக்கு ரதம்னு சொல்லலாம். ரதம்னா என்ன தெரியுமா? ஊர்வலங்கள் அப்போ பயன்படுத்துகிற வாகனத்தோட பேர் தான் ரதம். அடுத்த எழுத்து லா. லாக்கு லட்டுன்னு சொல்லலாம். லட்டு இனிப்பு வகைகளில் ஒன்று. அடுத்த எழுத்து வா. வாக்கு வாழைன்னு சொல்லலாம். இந்த வாழை மரத்துலேருந்து தான் நமக்கு வாழைப்பழங்கள்லாம் கிடைக்குது. அடுத்த எழுத்து லா. இந்த எழுத்தை நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் தான் பயன்படுத்துவோம். லாக்கு உதாரணமாக அழகுன்னு சொல்லலாம். இந்த பூக்கள்லாம் எவ்வளோ அழகானதாக இருக்குல்ல. அடுத்த எழுத்து லா. இந்த எழுத்தை நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் தான் பயன்படுத்துவோம். லாக்கு உதாரணமாக அளவுன்னு சொல்லலாம். இதோ இந்த அளவுகோலை பாருங்களேன். இது நமக்கு சரியான அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த எழுத்து ரா. இந்த எழுத்தையும் நம்ம வார்த்தைகளுக்கு நடுவில் தான் பயன்படுத்துவோம். ராக்கு உதாரணமாக காற்றுன்னு சொல்லலாம். காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். நம்ம வெளியில் விளையாடும் போது நம்ம உணர்ற தென்றலில் தான் காற்றுன்னு சொல்லுவோம். கடைசி எழுத்து நா. நாக்கு உதாரணமாக வானம்னு சொல்லலாம். எனக்கு என்னோட வீட்டு மொட்டை மாடியிலிருந்து வானத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வானம் நீல நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, see you.